ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ரேஷன் கடையில் வாங்கின பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுலேயே நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது தான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் நல்ல குழைவாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுள்ள கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கப்லேயே நம்ம எல்லாமே அளந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணியும் அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதில் நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணியும், இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி, பால் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். நான் சர்க்கரையில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு ஏலக்காய் இருந்தாலும் அப்படியே கூட இதில் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து வேக வைக்கும்போது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. நமக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டுமே நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் ஒரு 4லேருந்து 5 விசில் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டான இனிப்பில் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம பாகுபதம் வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இன்னுமே நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும். இந்த தூள் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்மளுக்கு நல்லாவும் கரைஞ்சிருக்கு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அரிசி பருப்பு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. நமக்கு இன்னுமே நல்லா குழைவாக வரும். நீங்கள் 1க்கு 1/2 கப் அளவுக்கு பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி குழஞ்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3/4 அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மீதி இருக்க வெல்லத்தையும் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நான் இப்போ அடுப்பு ஆனில் தான் வச்சுருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு தான் நான் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற வெல்லத்தையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதுவே எனக்கு கரெக்டான அளவில் இருந்துச்சு. இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெல்லம் சேர்த்துருக்கறனால ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் அந்த அரிசி பருப்போட வெல்லம் நல்லா சேர்ந்து நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கொதிச்சிருக்க சமயத்தில் இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் செய்யும்போது நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கும்போது நமக்கு அந்த இனிப்போட இது நமக்கு எக்ஸ்ட்ராவே நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லாவே நமக்கு கொதித்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எப்பவும் மாதிரி ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை நம்ம நெய்யில் சேர்த்து வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் 10 நிமிஷத்தில் குக்கரில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுவும் நான் அன்றைக்கி ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுலேயே உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் கண்டிப்பாக நாளைக்கு பொங்கலுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.